இது மகிமை நேரம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த வாரம் முழுவதுமாக பொறுமையினாலே நாம் பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். முதல் நாளிலே நாம் பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த இரண்டாவது நாளிலே பொறுமையினால் நாம் என்ன செய்யணும்? பாடுகளை சகிக்க வேண்டும், சகிக்க முடியும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கலாம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த மேலே வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் எல்லாம் இந்த எபேசு சபையை குறித்து குறிப்பிடப்பட்ட ஒரு வசனங்களாகும். இந்த எபேசு சபையானது இந்த பாடுகளின் மத்தியிலும் மிகவும் பொறுமையோடு தங்களுக்கு வந்த பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகளை அவர்கள் பொறுமையோடு சகித்ததை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேதனைகள், அநேக பாடுகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். நம்ம அதையெல்லாம் கடந்து வந்திருக்கும் பொழுதும் அந்த பாடுகளின் மத்தியிலும் நாம் பொறுமையோடு ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த பாடுகளை எல்லாம் பொறுமையாய் நாம் சகிக்க வேண்டும். அது எப்படி முடியும்? அது ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் மாத்திரமே பொறுமையோடு நாம் அந்த பாடுகளை சகிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் பொறுமையின் மூலமாக அந்த பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் நம்ம சகித்து கொள்வதற்கு நமக்கு பலன் தருகிறவர் ஆண்டவர். எப்போது நாம் பொறுமையோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது அந்த பாடுகளை சகித்து கொள்வதற்கு ஏற்ற கிருபைகளை அவர் நமக்கு தந்தவர், வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். யாராவது ஒரு நபராவது இந்த உலகத்தில் சொல்ல முடியுமா, எனக்கு பாடே கிடையாது, கண்ணீரே கிடையாது, என் வாழ்க்கையில் எப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வழியிலே அவளுக்கு சில கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், மரணங்கள் வரலாம். ஆனால் அவற்றின் மத்தியிலும் கூட நாம் அந்த பாடுகளை எல்லாவற்றையும் சகித்து கொள்வதற்கு நாம் பலன், கிருபை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். நாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவரோடே கூட நம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட நாம் ஆளுகையும் செய்வோம். பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம பாடுகளை கொஞ்ச நாள் பாடுகள் அவருக்கென்று நம் பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். 1000 வருட அரசாட்சியிலே ஆளுகை செய்யக்கூடிய பொறுப்பை அவர் நம்மிடத்துல தருகிறவராக இருக்கிறார். அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகிற பொறுப்பை அவர், அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தர வல்லவராக இருக்கின்றார். எப்போ நம்ம அவரோடு கூட பாடுகளை சகிக்க வேண்டும். அந்த பாடுகளை எப்படி சகிக்க வேண்டும்? பொறுமையோடு சகித்தால் மாத்திரமே நமக்கு ஆளுகை செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கின்றார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் கூட நம்ம சில பேர் நிறைய அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகள், ஒவ்வொரு நாளும் நான் வேதனையின் மத்தியிலே தான் நான் கடந்து போறேன், ஒவ்வொரு நாள் நான் கண்ணீரின் மத்தியிலே தான் கடந்து போறேன், என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இல்லையா, அல்லது என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே எனக்கு வராதா, இன்பமே எனக்கு கிடையாதா என்று சொல்லி நிறைய வேளையில் நம்ம புலம்புறோம்ல. நாம் பொறுமையோடு ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கும் போது நமக்கென்று வருகிற பாடுகளை நாம் பொறுமையோடு நாம் சகிப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுவார். நான் அறிந்திருக்கிறேன் மகனே, நான் அறிந்திருக்கிறேன் மகளே, நீ பொறுமையா இருக்கிறதையும் பாடுகளை சகித்து கொள்ளுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். மனிதர்களைப் போல நாம் பாடு அனுபவிக்கிறதை பார்த்து விட்டு அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவர் தூர நின்று என் பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுறா பாருன்னு சொல்லி ஒரு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நமக்காக ஒரு பரிதபிக்கின்ற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கின்றார். பாருங்க, நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். நாம் தானியேல் என்கிற ஒரு வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். அந்த தானியேல் என்பவன் நல்ல அழகுள்ளவன், அறிவில் சிறந்தவன், கல்வியில் நிபுணனாக இருந்தான் தன்னுடைய நாட்டிலே. ஆனால் அந்த வாலிபனை நேபுகாத் நேச்சர் என்கிற மன்னன் சிறை பிடித்து கொண்டு அடிமையாக பாபிலோன் நாட்டுக்கு கொண்டு செல்கின்றான். அப்போ எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பான்ல அந்த தானியேல். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கஷ்டங்கள் தான். ஆனா அந்த நேரத்துல பாருங்க, அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கின்றார். அந்த சொப்பனத்தை, என்னுடைய அர்த்தத்தை சொல்வதற்கு யாருமே இல்லை. அப்போ தானியேல் தான் அழைக்கப்படுகிறான். தானியேலை கூட்டு போய் ராஜாட்ட விடுறாங்க.
அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில பாடுகளும் கண்ணீர் தான். அப்ப ராஜாவுடைய சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் விடுவித்த பின்னு அந்த ராஜாவுடைய கொலு மண்டபத்திலே வீற்றிருக்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த தானியேல் பெறுகிறான். அப்போ அவன் நினைச்சிருப்பான், நான் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டேன், பொறுமையோட சகிச்சேன், அதனால நான் இன்னைக்கு ராஜாவுடைய கொலு மண்டபத்தில் இருக்கேன்னு சொல்லி. ஆனால் அங்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாருங்க, கொலு மண்டபத்துல வீற்றிருக்கும் போது அவன் பாடுகளும் நெருக்கங்களும் அவனுக்கு ஆரம்பிக்கிறது. நாட்டுல சட்டம் கொண்டு வராங்க, ராஜாவே உம்மை தவிர இந்த நாட்டுல வேற யாரையுமே வணங்க கூடாதுன்னு சொல்லி. ராஜாவுக்கு இந்த விவரங்கள்லாம் தெரியல. சரி, என்னை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அவரு கட்டளை எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா தானியேல் ராஜாவை வணங்கவே இல்லை. அவன் என்னாலும் ஆண்டவரை வணங்கி கொண்டே இருக்கிறான். இதை பார்த்து அவன் மேல் பொறாமை கொண்ட மனிதர்கள் ராஜாவிடத்துல சொல்றாங்க, அவனை எப்படியாவது என்ன செய்யணும், அவர் உண்மை வணங்கல, அவன் வேற தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறான், ஆகவே அவன் சிங்க கெபில போடணும்னு சொல்லி. பாருங்க, அவன் எவ்வளவு வேதனையோடு இருந்திருக்கான்ல. பாடுகளின் மத்தியிலும் அவனை எப்படியும் கட்டி தான் நினைச்சிருப்பாங்க, சிங்க கெபில தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட ரொம்ப அமைதியாக பொறுமையோடு தனக்கு ஏற்பட்ட பாடுகளை எல்லாம் அவன் சகித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த எத்தனை பாடுகள் வந்த போதிலும் அவன் தன்னுடைய பொறுமையை அவன் இழந்து போகாமல் இருந்தான். அந்த தானியேல் அப்படி அவன் பொறுமையை இழந்து போகாமல் இருந்ததினாலே அந்த தானியேல் 6:28 வாசிக்கிறோம், தரியுவின் ராஜ்ய பார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்ய பார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்ததாம், ஜெயமாக இருந்ததாம். பாருங்க, தானியேலுடைய காரியம் எப்படி இருந்து ஜெயமாக இருந்தது. ஏன்? அவன் கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருந்தான். எனக்கு எதுக்கு இந்த பாடு ஆண்டவரே, எனக்கு எதுக்கு இந்த, நான் உண்மைத்தானே வணங்குறேன், எல்லாரும் ராஜா வணங்கணும்னாங்க, நான் வணங்காம உண்மைத்தானே நான் வணங்கிட்டு இருந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பாடுகள், ஏன் இந்த பாடுகள், ஏன் கஷ்டம், ஏன் கண்ணீர், ஏன் என்ன மட்டும்தான் தூக்கி சிங்க கெபில போடணுமா? இப்படி பல கேள்விகளை ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கலாம். ஆனா எந்த கேள்வியுமே கேட்கல. ரொம்ப பொறுமையோடு அமைதியாய் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தான் தானியேல். இன்னைக்கு அவன் பொறுமையோடு தன்னுடைய பாடுகளை எல்லாம் சகித்ததினாலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்தது. எத்தனை ராஜாக்கள் வந்து அரசாண்டாலும் அத்தனை ராஜாக்களுடைய காலங்களிலும் இந்த தானியேலுடைய காரியம் எல்லாம், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாகவே முடிந்ததாம். பாருங்க, இன்றைக்கு நீங்க செய்கிற காரியங்கள், உங்களுடைய கையின் பிரயாசங்கள், பார்க்கிற வேலைகள், அரசு துறையாக இருந்தாலும் மற்ற எந்த நிறுவனங்களில் நீங்க வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நாம் பொறுமையோடு நமக்கு வரக்கூடிய பாடுகளை தானியேலை போல் நாம் சகித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிய ஆண்டவர் உதவி செய்வார். எப்போது நாம் பொறுமையாய் நம்முடைய பாடுகளை சகிக்கும் போது. பாடுகள் வரும்பொழுது நாம் வேதனையில புலம்புகிறோம், ஆண்டவர் எங்கே இருக்கின்றார், ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், மற்றவங்க என்ன திட்டுறதெல்லாம் ஆண்டவர் கேட்காரா, அவர் காது இருக்குதா, அப்படியெல்லாம் சொல்லி நம்முடைய வேதனையின் மன குமுறலினாலே பல்வேறு வார்த்தைகளை நாம் பேசி விடுகிறோம்ல. ஆனா தானியேல் ஒரு வார்த்தை கூட ஆண்டவருக்கு விரோதமாய் பேசல. அவன் பொறுமையோடு அவன் பாடுகளை சகித்தது நிமித்தமாக அவன் நல்ல ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை ஆண்டவர் அருளி செய்தார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க பதவி உயர்வுக்காக, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கலாம். அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரவே இல்லை, மற்ற யாருக்கு போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமா இருந்தது, அவனுடைய பாடுகளில் எல்லாம் அவன் பொறுமையோடு சகித்து கொண்டதுனாலே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் நாம் பொறுமையோடு நாம் சகித்தோமானால் நிச்சயமாக ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் பொறுமையோடு இருந்தால் நம் பாடுகளை அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவாமி, இந்த அருமையான நல்ல இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2ஆம் நாளில் கூட நாங்கள் பொறுமையோட எங்களுடைய பாடுகளை சகிப்பதற்கு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. தானியேலுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோமப்பா. அந்த வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கண்ணீர்கள் ஆண்டவரே, எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் பொறுமையோடு பாடுகளை சகித்ததுனாலே அவன் ஆளுகை செய்யும்படியான கிருபையை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா,
அப்பா இன்றைக்கு கூட அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வரவில்லை, தனக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கவில்லை, தனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு இல்லை, தனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே கவலையோடும் கஷ்டத்தோடும் பாரத்தோடும் புலம்பிக் கொண்டிருக்கலாம்ப்பா. ஆனா நீங்க எல்லாவற்றுக்கும் பொறுமையை கொடுத்து, பாடுகளின் மத்தியிலையும் பொறுமையாய் இருக்கும்படியான கிருபைகளை கொடுத்து அவர்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரே அவர்கள் பொறுமையை கற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நீர் அவருடைய வாழ்க்கையிலே தானியேலை போல தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாக இருந்ததோ அப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக கர்த்தர் நீங்க முடிக்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு உம்மை நேசித்து துதித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் கர்த்தருடைய கிருபை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பொறுமையோடு பாடுகளை சகித்து கொள்ள கர்த்தர் நீங்க பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயோ, என்னுடைய பாடுகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, என்னுடைய வேதனைகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா இங்கே பொறுமையை கொடுங்க. பாடுகளை உமக்குள்ளாக சகித்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்து நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, உடைய கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொறுமையை தந்து அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தானியேலுக்கு நீங்க கிருபை கொடுத்தீங்க, அப்படியே அவன் வாழ்க்கையில எல்லாம் அவன் ஜெயமா இருந்தான். அதே போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களும் ஜெயமடைய கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.